திருப்பூரில் அப்பாவி பொதுமக்கள் சேமிப்பு பணம் ஸ்வாகா. தொடர்ந்து ஏமாற்றி வரும் செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் பாலகிருஷ்ணன். நடவடிக்கையில் தப்ப காவல்துறையினருக்கு மாமூல். திருப்பூர் காங்கேயம் ரோடு ரங்கம்பாளையத்தில் செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் சார்பில் 7 குடும்பத்தினரிடம் 27 லட்சம் பணத்தை வாங்கிக் கொண்டு இடத்தை கிரயம் செய்யாமல் ஏமாற்றி வருவதாகவும், மின் இணைப்பு, தண்ணீர் வரி, வீட்டு வசதி வரி அனைத்தும் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை தனது பெயரில் வைத்துக் கொண்டு பணம் கட்டிய தொகைக்கு இடத்தை கிரயம் செய்து தராமல் ஏமாற்றும் நோக்கில் உடனடியாக நிலத்தையும் வீட்டையும் காலி செய்யும்படி மிரட்டி வருவதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்து கண்ணீர் மல்க கூறினார்கள். இதுகுறித்து விசாரித்த பொழுது சமூக ஆர்வலர் கூறியதாவது: திருப்பூர் டாலர் சிட்டி என்று அழைப்பதற்கு முக்கிய காரணம் கோடி கோடியாய் அந்நிய செலவாணி வருமானம் ஈட்டி வரும் பின்னலாடை பனியன் தொழில் நகரம் என்பதாகும். தற்போது அமெரிக்கா அறிவித்த 50% இறக்குமதி வரியால் பனியன் தொழில் தற்போது சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் உள்ளூர் உற்பத்தி ஓரளவு நடைபெற்று வருகிறது. திருப்பூரில் கோடீஸ்வரர்கள் அதிக அளவு இருந்தாலும் 90%க்கும் மேல் தொழிலாளர்கள் அதிகம். இரவு பகலாக கண் விழித்து பாடுபட்டு ஓவர் டைம் வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கும் தொழிலாளர்கள் தங்களது பணத்தை சிறுக சிறுக சேமித்து வீடு, நிலம், தங்க நகைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வாங்குவது வழக்கம். இதற்கு அவர்கள் தேர்வு செய்வது குறைந்த முன்பணத்தில் தவணை முறையில் தேவையை நிறைவேற்றிக் கொள்வது ஆகும். அடிப்படை தேவையான வீட்டுமனை வாங்க பெரும்பாலான தொழிலாளர்கள் சேமித்து வீட்டுமனைகள், வீடுகள் வாங்கி வருகிறார்கள். இதையும் கடந்த சுமார் 20 ஆண்டு காலமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திருப்பூர், ஈரோடு சுற்றுப்பகுதிகளில் செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் பாலகிருஷ்ணன் என்பவர் பல்வேறு வில்லங்கமான நிலங்கள், வன்முறைப்படுத்தப்படாத நிலங்களையும், சட்ட சிக்கலுள்ள நிலங்களையும், குறைந்த முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் செய்த நிலங்களையும் விளம்பரப்படுத்தி குறைந்த முன்பணத்தில் தவணை முறையில் சைட்டாகவும் வீடாகவும் தருவதாக கூறி அப்பாவி தொழிலாளிகளின் பாடுபட்டு கொடுக்கும் பணத்தை வசூல் செய்துவிட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிக் கொண்டு சுகபோகமாக வாழ்ந்து வருகிறார் என்று கூறினார். மேலும் கூறுகையில், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தாங்கள் ஏமாந்த பணத்தை திரும்ப பெறவோ, சைட் மற்றும் வீடுகளை கிரயம் செய்து வாங்கவோ முயற்சி செய்தால் எவ்வித பயனும் கிடையாது. பணத்தை இழந்தும் உடைமையை இழந்து பலர் தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிலப்பிரச்சினை சிவில் வழக்கு என்று கூறியும் சம்பந்தப்பட்ட பண மோசடி, நில மோசடி நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறி அப்பாவி பொதுமக்களை தைரியமாக மிரட்டி வருகிறார். தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள பத்திரிகைகளின் ஆசிரியர் என்றும், நிருபர் என்றும், மனித உரிமை உறுப்பினர் என்றும், தற்பொழுது இந்து அமைப்பு நிர்வாகி என்றும் கூறி சுற்றித் திரிகிறார். செந்தில் நகரில் விற்கப்படும் தவணை முறையில் விற்கப்படும் வீட்டு மனைகள் முறையாக நிலம் வாங்கி டிடிசிபி அனுமதி பெற்று விற்பதை கிடையாது. நிலத்தின் உரிமையாளரிடம் பெயரளவில் ஒப்பந்தம் போட்டுவிட்டு காலி இடத்தில் கல் நட்டு அமைத்து அதனை அப்பாவி பொதுமக்களிடம் பிரம்மாண்டமாக காட்டி முன்பணம் வாங்கிக் கொண்டு மொத்தமாக பட்டை நாமம் போடுவதும், கட்டிய பணத்தை திரும்ப கேட்டால் மதிப்பில்லாத வேறு ஏதாவது இடத்தை வாங்கும்படி கட்டாயப்படுத்துவது அல்லது கட்டிய பணத்தை மாதந்தோறும் வருடக்கணக்கில் என சொற்ப பணமாக சிறுக பிச்சு பிச்சு தருவதாக கூறி அலைய விடுவது என்பது தனிக்கதை என்று கூறுகிறார். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் காவல்துறையினரே ஆகும். திருப்பூரில் சிறிய அளவு தவணை முறையில் வீட்டுமனை விற்பனை செய்யும் செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினரே தொடக்கத்திலேயே களையெடுக்காமல் அவர்களால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் கொண்டு வரும் புகார் பிரச்சினையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஏமாற்று பேர் வழி பாலகிருஷ்ணனிடம் சொற்ப பணத்தை லஞ்சமாக வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதால் இன்று விஸ்வரூபம் எடுத்து யாரும் நெருங்க முடியாத இடத்தில் செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் உள்ளார். செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் ஒரு இடத்தில் வீட்டுமனை தொடங்கும் முன்பு அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு அட்வான்ஸாக மாதந்தோறும் மாமூல் கொடுப்பதால் செந்தில் நகர் குறித்து வருகின்ற புகார்களை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை.
பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையை காவல்துறையினர் தலையிடக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு இருப்பதாகவும், எனவே பண பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் செல்லும்படி அன்பாகவும் பல நேரம் அதிகாரமாகவும் அறிவுரை கூறி விரட்டு விடுகிறார்கள் என்று கூறினார். அப்பாவி மக்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணத்தை பாலகிருஷ்ணன் கோடி கோடியாக சுருட்டி கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையினருக்கும் லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து எளிதில் எஸ்கேப் ஆகிவிடுகிறார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பொதுமக்களை பண மோசடியிலிருந்து காப்பது காவல்துறையினரின் ஒரு முக்கியமான பணி என்பதை காவல்துறையினர் மறந்துவிட்டார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்தார். எது எப்படியோ திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்ற பாடலை செந்தில் நகர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் பாலகிருஷ்ணனுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சார், நாங்க செந்தில் நகர்ல இடம் வாங்கினேங்க சார். ரங்கவாளைங்க சார். ரங்கவாளையத்துக்கு பக்கம் இடம் செந்தில் நகர் சைட் போட்டு இடம் விக்கிறேன்னு சொல்லி டிசிசி அப்ரூவ்டு மொத்தமா பணம் கட்டின கிரை செலவு இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி ஏமாத்தி போய் மொத்தமா பணத்தை கட்டினாங்க. பணம் கட்டி இப்ப 9 வருஷம் ஆக போகுதுங்க. இன்னும் எங்களுக்கு கிரை பண்ணி குடுக்கல சார். நாங்க பணத்தை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கிரையும் இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, கரண்ட் வசதி இல்லாம, கரண்ட் மேல கொண்டு அவங்க பேர்லதான் இருக்குங்க சார். அது கூட எங்களுக்கு ஒரு அட்டாச்சி இல்ல. எந்த ஒரு ஆதரவும் இல்லாம இப்படி போட்டு கரை பண்ணி கொடுங்க. கரை பண்ண முடியாது. இன்னும் 3 லட்சம் கூட 4 லட்சம் கூட எங்க டார்ச்சர் பண்றாங்க. நீங்க காசு கொடுத்தாதான் ரோடு போடுவேன், போர் போடுவேன், சிண்டெக்ஸ் வைப்பேன், தண்ணி விடுவேன், டிசிசி அப்ரூவ் வாங்கி கரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. நாங்க மேல காசு கேட்டு நாங்க எதை வச்சு நாங்க காசு கொடுக்க சார். நாங்க தான் இடத்துக்குண்டான காசு அப்பவே வேலை போட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க தானே. மறுபடியும் 3 லட்சம் கூட 4 லட்சம் கூட நாங்க எதை வச்சு கட்ட காசு எங்க நேரம் முடியாது. எங்களுக்கு இந்த இடத்த வந்து மீட்டு கொடுங்க. எங்களுக்கு 4,60,000 மொத்தமா கட்டி இருக்கிறாங்க இடத்துக்கு மட்டும். 2,60,000 4,60,000 மொத்தமா காசு கொடுத்துட்டோம். நாங்க டிவில கூட கட்டல, மொத்தமா கட்டணும். டிசிசி அப்புறம் கிரை செலவு இல்லைன்னு சொன்னாங்க. மொத்தமா கொண்டு கட்டணும். கடனை வாங்கி தான் கட்டணும். நாங்க அந்த கடன் கட்டணும். இன்னும் மேல காசு கட்ட நாங்க காசு கொடுக்க முடியுமா?